ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃப்ரீடமுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தாங்க தேவை. அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே உங்களை அறியாமல் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நம்மளால் நம்ம கிட்ட பணம் இருக்குது, என்ன வேணாலும் பண்ண முடியும், எதை வேணாலும் வாங்க முடியும், எங்கே வேணாலும் போயிட்டு வர முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், கொஞ்சம் சேவிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் சத்ய ரமணி அப்படிங்கிறவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஹாய் சிஸ், கேன் யூ மேக் ஒன் வீடியோ ஆன் அதர் தேன் மணி ஃபார் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி டிபெண்ட் ஆன் அதர்ஸ். சரி, பணத்தை தவிர நம்ம வேற என்னென்ன திங்ஸ் நம்ம அடுத்தவங்க மேலே டிபெண்ட் ஆகி இருக்கோம், அதுவும் இல்லாமல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தவிர அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட் நம்ம பண்ணிக்க வேண்டாம். ஃபியூ திங்ஸ் தாங்க, அதாவது ஒரு 3 விஷயம். அதில் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது இல்லாமல் பின்னாடி விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு தேவை ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அதுதான் பேசிக். அது இல்லாமல் நீங்கள் பின்னாடி எவ்வளோ இண்டிபெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ணால் கூட இல்லை, ஒன்றுமே நடக்காது இந்த உலகத்தில். பணம் எதை வேணாலும் செய்யும், அது உண்மை தான். ஸோ 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ். இமோஷ்னலாக இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்கிறது, அதுக்கு தான் நம்ம அடுத்தவங்களை சான்று இருக்கோம். இமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, என்னது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட சந்தோஷத்துக்கு நம்மளே பொறுப்பெடுத்துக்கிறோமா, அதுதாங்க இமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ். அதாவது இப்போது அடுத்தவங்களோட இருக்கும்போது தான் நம்ம சந்தோஷமாக இருக்குமா, நம்ம தனியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? அடுத்தவங்க ஏதாவது நோகிற மாதிரி பேசிட்டாங்கன்னா அவ்வளோதான், மாத கணக்கில் உட்காந்துக்கிட்டு அதையே நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இல்லை அவங்கள திரும்ப எப்படி சந்தோஷப்படுத்தி நம்ம நல்ல பேரை வாங்கலான்னு நினைக்கிறீங்களா? அதாவது வேலிடேஷன். ஸோ உங்களோட ஹாப்பினஸ் உங்கள் கையில் இருக்கணும். யாருமே இல்லாட்டினாலும் உங்களுக்கு உங்கள் கூட ஹாப்பியாக இருக்க தெரியணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ். எல்லா டைமும் எல்லாரும் இருக்க முடியாது. எனக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா டைமும் அவைலபிளாக இருக்க முடியாது. சில நாட்களில் நான் அவைலபிளாக இல்லை அவங்களுக்காக, சில நாட்களில் அவங்க எனக்காக அவைலபிள் இல்லை. அதனால நீங்கள் என்ன அப்படியே சோகமாயிடுவீங்களா? இல்லை, நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம கையில். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா வேறு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம், இல்லை புக்கு எடுத்து படிக்கலாம், இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கலாம். வாட் எவர் வி வாண்ட் டு டூ. இல்லை, நம்மளோட நம்மளே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஜாலியாக இருக்கணும். ஏதோ ஃபோர்ஸ்டாக நம்ம தனியாக ஏதோ பண்ணிகிட்ருக்கோங்கிற மாதிரி இல்லாமல் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். ஒரு நல்ல புடவை கட்டுறீங்கன்னா அடுத்தவங்க சொல்லணும், இது ரொம்ப அழகாக இருக்குன்னு. அப்போ தான் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை உங்களுக்கே கண்ணாடியை பார்த்து சூப்பராக இருக்குது, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த மாதிரி அடுத்தவங்களோட வேலிடேஷன் தான் உங்களுக்கு வேணுமா? இல்லை இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்தவங்க வேலிடேஷனுக்கு எதிர்பார்க்காம. 3வது, அடுத்தவங்க நல்லவங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காக சில பேர் உழைப்பாங்க பாவம், நல்ல பேர் எடுக்கிறேன், அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொசைட்டிக்காக வாழறீங்களா, இல்லை நீங்கள் உங்களுக்காக உங்களோட ஹாப்பினஸ்க்காக வாழறீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆகிடுச்சு, இமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் ஆகிடுச்சு. 3வது ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்களை பார்த்துக்க தெரியணும். அதாவது நீங்களே டாக்டர்கிட்ட போயிட்டு வருது, நீங்களே ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது, அடுத்தவங்க கூட்டிகிட்டு போனாதான்ப்பா எனக்கு நகரவே தெரியும் இந்த உலகத்தில் அப்படின்னா அது தென் வி ஆர் வெரி மச் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். பயம் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக கம்ஃபர்டபுளாக, இப்போ என்னை வெளியில் போயிட்டு வா அப்படின்னா நான் ஜாலியாக வெளியில் போயிட்டு வருவேன் தனியாக. இன்ஃபேக்ட் எனக்கு தனியாக வெளியில் போகிறது, இந்த கூட்டத்தோட இல்லை 4 பேரை கூட்டிகிட்டு போகிறத விட இல்லை, தனியாக வெளியில் போயிட்டு வருது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி இல்லை, வி ஆர் நாட் டிபெண்ட், ஐ எம் நாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். நீ வந்தால் சரி, வரலனாலும் ஐ வில் பி வெரி ஹாப்பி, ஐ வில் கோ அண்ட் கம். அந்த மாதிரி ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ். அதே மாதிரி ஒரு வீட்டில் தனியாக உங்களால் இருக்க முடியுமா? அட்லீஸ்ட் உங்கள் பெட்ரூமில் தனியாக படுத்து தூங்க முடியுமா உங்களால்? தட் இஸ் ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ். சம்டைம்ஸ் இல்லை, வி ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி அலோன். லைக் நீங்கள் லைஃப்பில் டிவோர்ஸியாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இறந்து போயிருக்கலாம். ஸோ பார்ட்னர் இல்லாமல் நீங்கள் தனியாக பெட்டில் படுத்து தூங்க முடியுமா பெட்ரூமில்? இல்லை உங்கள் குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுக்கிறீங்களா?
நாளைக்கு நல்லா பார்த்துக்கோங்க, குழந்தைங்களுக்கு பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் வந்துருவாங்க. ஸோ நீங்கள் தான் தனியாக இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களால் தனியாக இருக்க முடியுமா? தட் இஸ் ஆல் ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறது, இட்ஸ் அ வெரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நமக்கு வந்து வளர்ப்பே வந்து பேரண்ட்ஸோட நம்ம வந்து தூங்குறோம். வெஸ்டர்ன் கல்ச்சரில் 6 months பேபிலேருந்து தனியாக போட்டுருவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம இந்தியன் கல்ச்சரில் பேரண்ட்ஸோட தான் தூங்குவோம். அடுத்த மாமியார் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கிடைக்கிறது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருப்போம். ஒரு பெட்ரூம் வந்து தனியாக கிடைக்காது. ஸோ தனியாக இருக்கிறது ஒரு வீட்டில் அந்த மாதிரி இருந்து வர ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ பார்த்தீங்கன்னா தட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். உங்களால் ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸில் அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். மொத்தத்தில் நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறீங்க, நீங்கள் உங்களோட கம்பெனியை என்ஜாய் பண்ணுறீங்க. அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸில் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நைட்டு வீடியோ எடுத்துட்ருக்கேன், ஏதோ ஒரு பேய் படத்தில் வர மாதிரி லைட்டு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. அண்ட் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, இமோஷனல் இண்டிபெண்டன்ஸில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஸ் எ விமன், ஆண்கள் அவங்க டெசிஷன் அவங்க வாழ்க்கைக்கு எடுப்பாங்க. சின்ன பையனாக இருந்தால் கூட 25-30 வயசு பையனாக இருந்தால் கூட அப்படியே வந்து அவங்கள வச்சு தாங்குவாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. பெண்கள் 25-30 வயசில் வந்து யாரும் வந்து தாங்க மாட்டாங்க. அவங்கள டெசிஷனே எடுக்க விட மாட்டாங்க. படிச்சிருக்கியா, வேலைக்கு போறியா, கை நிறையா சம்பாதிக்கிறியா, அவ்வளோதான். டெசிஷன் மேக்கிங்க்கெலாம் நீ வந்துடாத, அதுக்கெல்லாம் நாங்கள் பெரியவங்க இருக்கோம், உன் மூளையெல்லாம் யூஸ் பண்ணிடாத அப்படிம்பாங்க. கடவுள் எதுக்கு மூளையை கொடுத்தாரு, எதுக்கு வந்து படிக்க வச்சாங்க, எதுக்கு இப்படி வேலை பார்த்து கை நிறையா சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்ம மூளையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களோட டெசிஷனை கேட்டு தான் நம்ம நடக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு டெசிஷன் வந்து எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கான்னு வந்து பாருங்கள். அண்ட் டெசிஷன் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், டெசிஷன் மேக்கிங் இஸ் அன் ஆர்ட். நீங்கள் டெசிஷன் வாழ்க்கையில் எடுக்க தான் அது வந்து ஆட் ஆன் ஆகும். நீங்கள் கரெக்டான டெசிஷன் வந்து எடுப்பீங்க. இது சைக்காலஜிலேயே வந்து நான் படிச்சிருக்கேங்க. ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே வரும் சைக்காலஜியில், ட்ரையல் அண்ட் எரர். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல ட்ரையல் வந்து பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இது எப்படி எரர் வருதுங்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ நம்மளோட லைஃப் நம்ம கையில். சம்டைம்ஸ் இட் மே கோ ராங், டோன்ட் வரி அபவுட் இட். அடுத்தவங்க வந்து திட்டுவாங்க. இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவங்க பெரியவங்க வாழ்க்கையில் நமக்கு வந்து டெசிஷன் எடுத்து அது நாசமாக போச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாவம் இவ தலையெழுத்தே சரியில்லை அப்படின்னு தலையெழுத்து மேலே வந்து போட்டுருவாங்க. அதே நீங்கள் வாழ்க்கையில் ஒரு டெசிஷன் எடுத்து அதில் நாசமாக போயிட்டீங்கன்னு, இவ பாரு சொல்ல பேச்சை கேட்காம டெசிஷன் எடுத்தா, இவ தலையில் இவளே மண்ணை வாரி போட்டுக்கிட்டா அப்படின்னு உங்கள் தலைமையில் போட்டுருவாங்க. இவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுக்கும் மற்றவங்க உங்கள் வாழ்க்கையில் டெசிஷன் எடுக்கிறதுக்கும். ஸோ யாரும் இங்கே கடவுள் கிடையாது. ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் டெசிஷன் முதல்ல பெண்கள் வந்து எடுக்கிறீங்களா, உங்களால் எடுக்க முடியுதா, எத்தனை எரர் வருது, எத்தனை கரெக்டாக போகுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வச்சு நோட் பண்ணிக்கிட்டு வாங்க. ஸோ தட் இல்லை அந்த ஃபார்மேட்டு எல்லாமே வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களை பற்றின ஒரு இதெல்லாம் வந்து டிஸ்கவரி அபவுட் ஆர் செல்ஸ். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க, நம்மளை பற்றி வந்து டிஸ்கவர் பண்ணுறதில்ல. அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு கூட நம்மளை பற்றி தெரியாது. நம்மளால் 1 ஹவருக்கு தனியாக ஃபோன் இல்லாமல் நம்ம கம்பெனி என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. இந்த டயத்தில் இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். உங்களோட செல்ஃப் எஸ்டீமை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்க. அடுத்தவங்க சொல்லணும் நான் ரொம்ப நல்லவ, இல்லை அடுத்தவங்க சொல்லணும் நான் ரொம்ப புத்திசாலி, இல்லை அடுத்தவங்க சொல்லணும் நீ வந்து ரொம்ப அழகானவ, இல்லை அழகானவன், வாட் எவர் இட் இஸ். அடுத்தவங்க தான் அவுட் சோர்ஸில் தான் நமக்கு வந்து இந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து வருது. நமக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீம் நமக்கே இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அடுத்தவங்களோட வேலிடேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபார் பிகமிங் அ வெரி இண்டிபெண்ட் விமன். இந்த சாப்டர்ஸ் எல்லாம் வந்து படிச்சிடுங்க. இதெல்லாம் வந்து இண்டிபெண்ட்டாக வாழறதுக்கு டெசிஷன் எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு தெரியுமா, அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்க.
அது வந்து லேட்ரான் இல்லை, என்னோட ரொம்ப சின்ன வயசுல கூட எனக்கு வந்து அடுத்தவங்க ஏதாவது சொன்னா இல்லை. முதல்ல ரொம்ப சின்ன வயசுல நான் வந்து அடுத்தவங்க என்ன சொன்னா என்ன, என் வாழ்க்கை என் கையில, அந்த அந்த யூத்ல பார்த்தீங்கன்னா அந்த யங் பிளட் அப்படிம்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு இதுல இருப்பீங்க. இந்த 20 to 30 தான் நம்ம வந்து அடுத்தவங்களோட இதுல வந்து நம்மள ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இல்லை நம்மள வந்து நமக்கு ஏதோ பிறந்ததே இவங்க பேச்சை கேட்கறதுக்கு தாங்கிற மாதிரி வந்து ஆக்கி விட்டுருவாங்க. நம்மள வந்து நம்மளோட மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ எம் சேயிங் யூ, ஆஃப்டர் யுவர் லேட் 30s நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துச்சா என்ன எந்த இது என்ன சொன்னால் என்னங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து வந்துடுவீங்க. உலகத்தெல்லாம் புரிஞ்சிட்டுருவீங்க. ஒரு ஆஃப்டர் யோர் 35 அண்ட் யோர் லேட் 30s உங்களுக்கு உலகம் வந்து புரிஞ்சு போயிடும். இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நம்ம சந்தோஷத்தை பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு லேட் 30s அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் 40s பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அந்த வேலிடேஷன்லாம் ரொம்ப பண்ணியாச்சு, ரொம்ப பார்த்தாச்சு, இனிமேல் நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷத்தை பார்ப்போங்கிற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வயசில் வந்து வருவீங்க. அப்போது உலகம் வந்து ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படிலாம் நம்மளை மேனிப்புலேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயத்தில் நீங்கள் கெத்தாக நிற்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஆர் அண்ட் வெரி வெரி இண்டிபெண்ட் விமன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இண்டிபெண்ட்டாக இருந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இன்கார்பரேட் பண்ணணும். லைக் ஹாபிஸ், அப்புறம் உங்களுக்கு வந்து முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கோல் இருக்கணும் லைஃப்பில். அந்த கோல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இலக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை போய் அடையவே மாட்டோம். லைஃப் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். லைஃப் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, அடுத்தவங்க முதுகை நம்ம சொரியாமல் இருக்கிறதுக்கு, இல்லை அடுத்தவங்க வந்து நம்ம முதுகை வந்து சொரிஞ்சாலும் இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் ப்ரொவோக் ஆகாமல். நம்மளோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா வேறு இடத்துல வந்து நம்ம திசை திருப்புவோம். இதுக்கெல்லாம் முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு ஒரு விமனுக்கு ஒரு கோல்னு ஒன்று இருக்கணுங்க. அந்த கோல் எனக்கு இருக்குது, அதனால தான் லைஃப்பில் என்ன நடந்தாலும் இல்லை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு, எவ்வளோ பேர் எவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணாலும் சரி, இல்லை சொல்லி காமிச்சு மனசை புண்படுத்தினாலும் சரி, எல்லாமே குப்பையில் போயிடும். இவங்க பேசுகிறதே குப்பையில் போகிறதுக்கு தாங்கிற மாதிரி இல்லை, அடுத்தவங்க அதை புரிஞ்சுக்கணும். ஐயோ இவகிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு தான், நம்ம பேசுகிறது குப்பையில் தான் தூக்கி போட்டுட்டு போவாங்க, அந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, அண்ட் ஹாபிஸ் நிறையா வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் ஒரு வீக்கில் எத்தனை வாட்டி உங்களுக்கு லைக் நீங்கள் ஷட்டில் விளையாடுவீங்களா, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா, யோகா பண்ணுறீங்களா. இப்போ ஜும்பா கிளாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஜும்பா வாடி போடி. நான் வாழ்க்கையில் நிறையா ஆடியாச்சு ஜும்பாவில் வந்து. இப்போ எனக்கு அதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் எனக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாட்ட நானும் ஜும்பாவில் போய் ஆடிட்டுருப்பேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஐ நோ யூ ஆர் ஆல் வெரி பிஸி இன் லைஃப். நம்ம பிஸியாக தான் இருப்போம், எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க, நம்ம சந்தோஷத்தை பார்க்க முடியாது. எல்லாத்தையும் கொஞ்சம் நகர்த்திட்டு என்னோட சந்தோஷமும் ரொம்ப முக்கியம்னு வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. இப்போ இருக்கிற ஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு இதுங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் இருக்காங்க. என் சந்தோஷம் முதல்ல முக்கியம், உன் சந்தோஷம்லாம் அப்புறம்தான். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு செஞ்சு இல்லை லைக் அதில் என்ன சாதிச்சோம், அடுத்தவங்க நீ ரொம்ப நல்லவன்னு சொல்கிறாங்க, அதில் ஒரு திருப்தி, அதில் ஒரு சந்தோஷமா, அவ்வளோதானா? அதுக்கு எவ்வளோ தியாகங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கு. எதுக்கு இப்படி வந்து அடுத்தவங்களோட சந்தோஷத்தை கெடுத்து நம்ம சந்தோஷத்தை அடையணும்? நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு ஜென்சியோட மைண்ட் செட். ஈவன் தோ ஐ எம் நாட் அ ஜென்சி, நான் அதுக்கு முன்னாடி வந்து பிறந்தவ. ஐ எம் 80s born, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ பட் ஐ ஹாவ் தி மைண்ட் செட் ஆஃப் ஜென்சி. அதே மாதிரி நானும் அடுத்தவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவங்க யார் சந்தோஷத்தையும் கெடுக்க மாட்டேன், யாரோட இதுலேயும் நடுப்புற பூரவே மாட்டேங்க. அந்த டீசன்சி வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன். தட்ஸ் அ ரீசன் ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த காசிப் பண்ணுறது, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது, நோ. அப்படி யாராவது பண்ணாலும் எல்லாமே டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டு இண்டிபெண்ட்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, வாழ்க்கையில் கோல் வச்சுக்கோங்க.
ரொம்ப இண்டிபெண்டன்சிக்கு வந்து ரொம்பலாம் வந்து செட் பண்ணிக்காதீங்க. இந்த 3 விஷயம் இருக்கான்னு செக்லிஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு இந்த ஆன்சர் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மூலமாக இன்னும் நிறையா பெண்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கும் வந்து பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.